जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो फलसारभक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं மகாகணபதி துணை கொண்டு இஷ்டதேவதா குலதேவதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். 28ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரையிலான பொது ராசி பலன்கள் எப்படி இருக்குது, 12 ராசிக்கான ராசி பலன்கள். உங்கள் ராசியும் நட்சத்திரமும் ஒன்று சேரும்பொழுது வாழ்க்கையில் பல பலன்கள் எப்படி மாறுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். குலதெய்வ வழிபாடு தவறாக போனால் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரியுமா? தொழில் வேலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இவையெல்லாம் நட்சத்திரத்தின் தாக்கமாக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்னென்ன பரிகாரங்கள், 12 ராசிக்கான பரிகாரங்கள் மற்றும் ஆலயம் எல்லாமே உங்கள் வாழ்க்கை மாற்றும் வாரம் இது. உங்கள் ராசிக்கு என்ன விஷயம் காத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது 12 ராசிக்கான ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. போன வருஷத்தில் நடந்ததையும் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் நடக்க போகிறதையும் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன விஷயம் நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறது. பொதுவாக மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் பல பலன்கள் இருக்குது, நிறையா பலன்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான சில பலன்கள்லாம் சொல்ல போகிறேன். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வருகின்ற இந்த பலன்கள் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் தான். மேஷ ராசிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பொது பலன்களாக தான் எல்லாமே இருக்கும். சில பேருக்கு இந்த பொது பலன்களை 100% எல்லாருக்குமே சரியாக இருக்கும், சில பேருக்கு அது மாறி இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, நேரங்கள் எப்படி இருக்குது, உங்கள் ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குது, என்ன பரிகாரங்கள் பண்ணணும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, சகோதரன், சொத்து, குலதெய்வ சம்பந்தமான குலதெய்வம் எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களாம் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு தேவையான அந்த ஒரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஜாதகம் பார்த்து முழுமையாக சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு என்ன ஸ்லோகம் சொல்லணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதற்கு அடுத்ததாக நீங்கள் ஒன்று செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெற்றிக்கான வாரம் இது அப்படின்னே சொல்லலாம். பல வெற்றிகளை தரக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் ராசிப்படி வரும். வாங்க வீடியோக்கு போகலாம். கும்பராசி நேயர்களை, உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வார ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படும். அப்பாடா நிம்மதியாக இருக்கும்டா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும், கவலைப்படாதீங்க. ஏன்னா நிறையா பிரச்சனைகளை கஷ்டப்பட்டுட்டீங்க. அதாவது இன்பமோ துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ போராடி ஜெயிச்சு வந்து நஷ்டப்பட்டு பிரச்சனையை இப்போ ஃபேஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கும்பராசிக்காரர்கள் கடந்து வந்தாச்சு. இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு நல்லதாக அமையணும், நன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பொருளாதார வசதி இனிமேல் குறைவு எதுவும் இருக்காது. ஓரளவுக்கு இனிமேல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சில விஷயங்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நன்னா இருக்கும். புதிய முயற்சிகள் ஈடுபட வேண்டாம். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதா இருந்தால் இனிமேல் இவ்வளோ நாள் பாடம் கற்றுண்டாச்சு, எப்படி இருந்தது, எவ்வளோ கெடுதல் இருந்தது, இதுக்கப்புறம் எப்படி இருக்கணுங்கிறத இதுக்கப்புறம் நீங்கள் பேசி நல்ல ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகள் மூலம் நிறைய நல்ல விஷயங்கள், நற்செய்திகள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய சில நல்ல சூழ்நிலைகள்லாம் உண்டு. புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தரும், சில சலுகைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல லாபம் இருக்கக்கூடியதாக இருக்கும். போட்டிகளை சமாளிக்கக்கூடிய கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும். புதிய முயற்சிகள் எதுவும் இப்பொழுது வேண்டாம், கொஞ்சம் இந்த வாரத்தில் கொஞ்சம் வேண்டாம், கொஞ்சம் தள்ளி வச்சு எப்போ பொறுமையாக பண்ணணுமோ அப்போ பண்ணுங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாரமாக இருக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வோ அடுத்த நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான சில நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5, 9 அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும். வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சிவபுராணம் படிச்சிங்கன்னா இன்னும் சிறப்பு. உங்கள் ராசிக்கு சிவபுராணம் எவ்வளோ பாராயணம் பண்ணுறீங்களோ நல்ல காலையில் சாயங்காலம் சிவபெருமானுடைய பாராயணம் ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். அதில் தேவார பாடல்கள்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாமே உங்கள் ராசிப்படி நீங்கள் செஞ்சுன்னு வந்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். அதுலேயும் குடும்பம் அப்படின்னு எடுத்தோம்னா கணவன் மனைவி நல்லா அந்யோன்யமாக ஒத்துமையாக சந்தோஷமாக சில விஷயங்கள்லாம் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு.
ஆண்கள்லாம் இருக்காங்க, குடும்பத்தில் இருக்காங்க, சரி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆதரவுகள், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும், தொழிலில் லாபம் இருக்கும். காதல் அப்படின்னு எடுத்தோன்னா இரு பக்கமும் சமம் இல்லாமல் இருக்குது, ஒரு இதாக இல்லை. திருமணம் நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்டது பேச்சுவார்த்தையில் இருக்கும், கண்டிப்பாக நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வீடு வாடகை ஏற்பாடு அந்த மாதிரிலாம் இருக்கும். சொந்த வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் வீடு வாடகைக்கு விடுறது, வாடகைக்கு ஆள் வர்றது, இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ மாணவிகளுக்கு படிப்பு நல்லா இருக்கும். மாணவிகள் படிப்பில் இன்னும் நல்லா வரத்துக்கு விநாயகர் வழிபாடு நிறைய பண்ணுங்கள். விநாயகர், சரஸ்வதி அம்மன் வழிபாடெல்லாம் நிறைய பண்ணுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உடல் நல விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கடன் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் நிறைய நல்ல சூழ்நிலைகள்லாம் வரும். இந்த ஒரு 2.5 மாதத்துக்குள்ளே 3 மாதத்துக்குள்ளே என்னென்னலாம் சில விஷயங்கள்லாம் பயன்படுத்திக்கணுமோ இந்த வார ராசி பலனில் சொல்கிறேன். 2-3 மாதத்தில் என்னென்னலாம் பயன்படுத்திக்கணுமோ எல்லாம் பயன்படுத்திக்கணும், எல்லாமே சரியாக வந்துடும். சொத்து சம்மந்தமான விஷயங்கள் சரியாக இருக்கும், சில விஷயங்களில் சரியாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருந்து பணத்தை, ஏன் நான் திரும்ப ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருக்குன்னு சொல்கிறோன்னா ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் ஒரே எதிரியாக லாபம் வந்து தூக்கி விட்டுறாது, அதே போல் ஒரே எதிரியாக ஆனால் நஷ்டமாக்கி விட்டுரும். அந்த 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 ஸ்டாக் சம்மந்தப்பட்டது, அந்த பங்கு வர்த்தகம் சொன்னாலே இப்படி தான். அப்படி அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் எத்தனையோ பேர் அதில் பணம் போட்டு இன்றைக்கெல்லாம் நிறைய கடன்காரனாக இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அது எப்போ ஏறும், எப்போ அது நமக்கு உகந்ததா, நம்ம செய்யலாமா வேண்டாமா, நமக்கு எப்படி இருக்கும், நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை, நம்மளுடைய குடும்ப பொருளாதாரம் இதெல்லாம் நமக்கு சரியாக இருக்கா அப்படிலாம் பார்த்து தான் சில விஷயங்கள் செய்யணும். எதுலேயும் அதனால தான் அவசரப்பட்டு சில விஷயங்கள் செய்கிறதுனால தான் இன்றைக்கி வீட்டில் எல்லார்ட்டையும் வாங்கி கட்டிகிட்டு இருக்கோம். உண்டா இல்லையா? உங்களுக்கு தெரியும். நான் சொன்னது கேட்காம நீயே போய் செஞ்ச, அதனால தான் இன்றைக்கி இப்போ மாட்டின்னு இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். சிறு குறு தொழில்கள்லாம் சரியாக இருக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்டெல்லாம் சில விஷயங்களும் சிறப்பாக இருக்கும். இப்போ நான் சொல்லிக்கக்கூடிய சிவபெருமான் வழிபாடு நிறைய பண்ணுங்கள். பிரதோஷத்தில் பால விஷயம் பண்ணுங்கள். ஆடி அமாவாசை வருது, சிவபெருமானுக்கு நிறைய பூஜை பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய நற்பலன்கள்லாம் வரும். நிறைய நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் எல்லாமே. அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, சதய நட்சத்திரம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். சதய நட்சத்திரம் கும்பராசி ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை வரும். அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி பொறுத்தளவுக்கு சில பிரிவினை இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் சமாளிச்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல செய்திகள், நற்செய்திகள், நிறைய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கும்பராசிக்கான பொது பலன்கள். ஜென்மராசி, அதாவது ஜென்ம லக்னம், ஜென்மராசி, அதே போல் ஜென்ம ஜாதகம், சுய ஜாதகம்னு இருக்குது. அதை பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் நீங்கள் எப்படி இருக்கணும், உங்களுடைய சூழ்நிலைகள் என்ன, கும்பராசிக்கு உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய முழு ஜாதகத்தையும் ஒரு 1/2 மணி நேரம் டைம் எடுத்துன்னு நீங்கள் ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லிக்கிறது எல்லாமே பொது பலன்கள். இப்படிலாம் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும், இந்த கோயிலுக்கு போகணும், இந்த வழிபாடு பண்ணணும்னு உங்களுடைய ஜென்ம ஜாதகம் எப்போதுமே பேசும். அதுதான் உண்மை, அதுதான் எப்போதுமே. ஸோ அதுபடி பண்ணுங்கள், சிறப்பாக இருங்க, வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது மேஷராசியிலிருந்து மீனராசி வரையிலான பொது பலன்கள், வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய பொது பலன்கள். வார ராசி பலனில் எப்படி இருக்கும், கோச்சார ரீதியாக எப்படி இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் கிரகங்கள் இல்லை, ரிஷபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன், அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் குரு, அதே போல் கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய் கேது, கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் வரைக்கும் ஜாதகத்தில் கிரகங்கள் கிடையாது. கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இப்போ மீனத்தில் சனி வந்திருக்கார், ரொம்ப கவனமாக தான் இருக்கணும், சரிங்களா? ஏன்னா சொல்லும் செயலும் ரொம்ப கரெக்டாக இருந்துக்கணும். ஏன்னா இதே தான் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள். இந்த கட்டத்தை வைத்து பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இது முழுக்க பொது பலன்கள் தான். என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்லியிருக்கீங்க, சுவாமி சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கிறது, சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு. சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகம்னு இருக்குது. உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு இது நடக்குமா? நான் மருத்துவ சம்மந்தப்பட்ட படிப்பு படிப்பேனா, நான் விருப்பப்பட்ட படிப்பு படிப்பேனா, நான் வெளிநாடு போவேனா, நான் இங்கேருந்து தான் பணம் சம்பாதிப்பேனா, கம்பெனி மாறுவேனா, இதே கம்பெனியில் நிறையா வேலை செய்வேனா, அம்மா அப்பா கூட பிறந்தவங்க மற்றதெல்லாம் எப்படி இருப்பாங்க, தாத்தா பாட்டி மாமா அத்தைமார்கள் எங்களுடைய சொந்த பந்தங்கள் சில விஷயங்கள்லாம் சரியாக இருக்குமா, என்ன, இது எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தை, ஜென்ம ஜாதகத்தை பார்த்து முழுவதுமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் ஒரு டைம் ஒதுக்கி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் சொல்லிக்கிறது எல்லாமே பொது. அப்போ ஜென்ம ஜாதகம்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த கோவிலில் போய் பரிகாரம் பண்ணணும், எந்த கிரகங்கள் வீக்காக இருக்குது, எந்த கிரகங்கள் நன்னா இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறது. நம்மளுடைய பாவ மூட்டைன்னு ஒன்று இருக்குது, அதை எங்கே கழட்டி வைக்கணும்,
பாவ மூட்டைன்னு ஒன்று இருக்குது, சுமந்துன்னு இருக்கோம். பாவ மூட்டை சுமக்காமல் இருக்கோமா, சுமக்கிறோம். இந்த பாவ மூட்டையை எங்கே கயட்டி வைக்கிறது? இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போது இப்போ நம்ம ஒரு செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம். இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோமா, இந்த செல்ஃபோனை எங்கே யூஸ் டவர் இருக்கிற இடத்துல தான் யூஸ் பண்ணுறோம். டவர் இல்லைன்னு நம்ம என்ன பண்ணுறோம்? ஓடுறோமா? டவர் இருக்கிற இடத்த தேடி ஓடுறோமா? அங்கே நின்று அந்த இடத்துல நின்று பேசுகிறோமா? உண்மையா? அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, ஏற்றுக்கிறீங்களா? டவர் இல்லாத இடத்துல போய் பேச முடியுமா? டவர் இருக்கிற இடத்துல தான் பேசுவோம். அதாவது நம்ம ஜாதகத்தில் இந்த கோவிலுக்கு தான் போய் நம்ம பரிகாரம் பண்ணணும்னா அந்த கோவிலுக்கு தான் நம்ம போய் அந்த இடத்துக்கு போய் இறங்கினா தான், அந்த இடத்துல போய் உங்கள் பாவ மூட்டையை இறக்கி வச்சா தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். டவர் இருக்கிற இடத்துல தான் ஃபோன் பேச முடியும். டவர் இல்லாத இடத்துல ஒன்றுமே இருக்காது, லைனே காட்டாது, ஒன்றுமே இருக்காது, ஜீரோவாக இருக்கும். ஹலோன்னா கூட கேட்காது. தெரியும்ல உங்களுக்கு? இதுதான் இதுக்கு உதாரணம். உங்களுடைய பாவ மூட்டையை நீங்கள் கயட்டி வைக்கணுன்னா உங்களுக்கு உரிய கோவிலுக்கு நீங்கள் போங்க. உங்களுடைய பாவ மூட்டையை நீங்கள் கயட்டி வச்சுட்டு நிம்மதியாக வாங்க, சந்தோஷமாக வாங்க. இதுதான் என்னுடைய விஷயம். என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, 9884530146. என்னோட டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார்னு இருக்கும். அப்பாயின்மெண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேசுவாங்க, ஆஃபீஸ்லேருந்து பேசுவாங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஜூம் காலில் வாங்க, ஒரு வீடியோ காலில் வாங்க, என்கிட்ட பேசுங்க, சந்தோஷமாக பேசுங்க. சுவாமி எனக்கு இந்த மாதிரி குடும்பத்தோடு உட்காந்து பேசுங்க. வீட்டில் இப்போது நேரடியாக ஒரு காலத்தில் தேங்காய் வெத்தலை பக்குப்பழம்லாம் எடுத்துகிட்டு போய் தட்டில் வச்சு கொடுத்து, தேங்காய் வெத்தலை பக்குப்பழம், பூ, கல்யாண ஜாதகமாக தான் மஞ்சள் வச்சு கொடுத்து, எல்லாம் தட்டில் வச்சு கொடுத்து தட்சிணை வச்சு நம்ம ஜாதகம் பார்ப்போம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது ஒரு கை, இது 2 கை, இது 3வது கை ஆகிடுது. வேறு வழி இல்லை. இப்போ இன்றைக்கி எல்லாமே ஆன்லைனில் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நம்ம ஏன் ஆன்லைனில் பூஜையை பண்ணி வைக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் இருக்காங்க அமெரிக்காவில் தர்ப்பணம் பண்ணி வைக்கிறாங்க. ஜூம் மீட்டிங்கில், வீடியோ காலில் பஞ்சபாத்திரம் எடுத்து வச்சுட்டிங்களா, ஆத்மதத்துவாய சுவாகா சொல்லுங்கன்னா இங்கே சொல்கிறேன், அங்கே பண்ணுறான். நடக்குதா? அதனால் நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்துக்குறோம். குடும்பத்தோடு உட்காருங்க, எல்லோரும் சேர்ந்து உட்காந்து எல்லோரும் ஒரு நோட் பேனா எடுத்து வச்சுக்கோ, நோட் பண்ணுறதுக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சுவாமி பார்க்கலாமா, ஃப்ரீயாக இருக்கீங்களா, நம்ம ஒரு அரை மணி நேரம் பேசணுன்னா மனசுக்கு திருப்தி ஆகிடும், சந்தோஷம். என்னை நீங்கள் நேரில் பார்த்த மாதிரி இருக்கும், உங்களை நான் நேரில் பார்த்த மாதிரி இருக்கும். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.